இந்த மங்குஸ்தான், இது வந்து ரங்குட்டான். இந்த பழங்களோட ரேட் எவ்வளோ தெரியுமா? இது வந்து 1 கிலோ வாங்கினேன், 300 சொன்னாங்க. இது அரை கிலோ 400. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சூனா ஸ்டோர் ஒரு கடையில் வாங்கினேன். மேபி உழவர் சந்தையில் வாங்கினப்ப ஒரு 50 கிட்ட கம்மியாக இருந்துச்சு. இது அரை கிலோ வந்து 250 சம்திங் கிட்ட போட்டிருந்தாங்க. இதோட டேஸ்ட்டு தான் அல்டிமேட்டாக இருக்கும். முன்னாடிலாம் நான் சின்ன வயசில் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு தடவை தான் சாப்பிட்டப்ப ஞாபகம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வரும்போது அடிக்கடி பார்த்து வாங்கி சாப்பிட்றேன். அப்படியே இந்த 1 கிலோ வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே இருக்கிற சாப்பிட்ற ஐட்டத்தோட எடை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் 250 கிராம் 300 கிராம் தான் வரும். அந்த 700 கிராம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட. ஆனால் டேஸ்ட் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா அடுத்து இது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும். அதே மாதிரி 1 கிலோ வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 5 பழத்துக்கிட்ட ஒரு மாதிரி உள்ள அழுகுன மாதிரி, ஒரு சைடு வந்து அடிப்பட்ட பழமாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த நொங்குலாம் சாப்பிட்றீங்களா, ஒரு மாதிரி துவப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் இனிப்பாகவும் இருக்கும். சில நேரம் அந்த தண்ணியெல்லாம் குடிக்கும் போது சூப்பராக இருக்கும். அப்படியே கண்ணு மாதிரி இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டு. ஒரு சில நேரம் இந்த ஒரு சைடு இந்த மாதிரி அடிபட்டிருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், ஒரு சைடு அடிபட்டிருக்கு, ஒரு சைடு நல்லாயிருக்கு. இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில இது நல்லா இருந்துச்சுன்னா உரிக்கும் போதே இந்த மாதிரி வந்துடும். சூப்பராக இருக்கா? அப்படியே கண்ணு மாதிரியே இருக்கும். நம்மளோட கண்ணோட அந்த வெள்ளை விழி இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்கும். ஒரு இந்த சின்னதாக இருக்கல, விதையே இருக்காது. டாப் நாச், வேற லெவல். அதை விட இந்த பழம் வேற ஒரு டேஸ்ட்டு. அப்படியே முத்து முத்தாக வருது பாருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பழங்கள்லாம் சீசன் இருக்குமே வாங்கி சாப்பிட்ருங்க. அப்போ நினச்சாலும் வாங்கி சாப்பிட முடியாது. இதை உரிக்கிறது அப்படி தான். ரங்குட்டானும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உள்ளே விதை இருக்கும், அதை உரிக்கிறது தான் கஷ்டம். அப்படியே நொங்கு மாதிரி இருக்கு பாருங்க, உள்ள ஜெல்லி மாதிரி. அப்படியே எடுத்து வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த 2 பழமுமே ரேட் வைஸ் கூட, அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் செம்ம ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். எதையோ பீஸா பர்கர், நம்ம கிரேவிங்ஸ்க்காக நைட் நேரம் பீஸா பர்கர் ஃப்ரைட் ரைஸு ஷவர்மா நூல்ஸும் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி பழங்களுக்கு காசு செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை, தாராளமாக செலவு பண்ணலாம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.